உங்க குடும்ப பிரச்சனை எப்படி வெளியே சொல்றது? அதனால உங்களுக்குள்ளே வைத்து அழுது கொண்டிருக்கிறீங்க. இழைக்கப்படுவது அநீதி தான். உங்களை காயப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. வேலைக்கு போனா அங்கேயும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க. நான் எங்க போனாலும் எனக்கு காயப்படுத்துகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற சூழ்நிலை தான். தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிவிட்டது, நான் உன்னை ஆறுதல் படுத்தும்படி பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்றார். என் மகனே, உன் உள்ள விசாரப்பட்டு இருக்கிறது. என் மகளே, உன் இருதயம் காயப்பட்டு துக்கம் அடைந்திருக்கிறது. நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். நீ அழாதே. அதற்காகத்தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய வியாகுலங்கள், துக்கங்கள், பாடுகள், கண்ணீரை சுமந்தார். அந்த இயேசு உங்க பக்கத்துல வந்து உங்க தோள்ல கை போட்டு சொல்லுகிறார், என் மகனே அழாதே, என் மகளே அழாதே, நான் இருக்கிற உனக்கு ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதலை சொந்தமாக்கி கொள்ளுங்க, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னை ஆறுதல் படுத்தி என் அருகில வந்திருக்கிறீங்க. என் மேல தோள்ல கை போட்டு என்னோட பேசுகிறீங்க. அந்த ஆறுதலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற விசாரங்கள் எல்லாம் மாறட்டும், துக்கம் எல்லாம் மாறட்டும். உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.